ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? கன்னி ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் ராசியில் கேது இருந்தபோது ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் பறி கொடுத்தது போல் நிறைய பேர் போய் இந்த சைக்காலஜி டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லாம் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். ராசியை விட்டு கேது வெளியில் போச்சு. இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வந்து அது கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறது. ஆக்சுவலாக 7ஆம் இடம்ங்கிறது இந்த சாட்டன்கிற கிரகத்துக்கு திக்பலம் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இங்கு ராசியில் புதன் வந்து அமரப்போவதும் கூட இவர்களுக்கு திக்பலம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மாதத்தில் இதற்கு முன்பு இவர்கள் ஏன் கோபப்பட்டார்கள், ஏன் இவர்கள் டென்ஷன் ஆனார்கள் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து ராசியில் இருந்த செவ்வாயை சனி பார்த்தார். அதுவும் சாதாரண பார்வை இல்லாமல் உக்கிர சனி தனது வக்கர பார்வையாக செவ்வாயை பார்த்தார். வக்கர சனி உக்கிரமா பார்த்தார்னு கூட எடுத்துக்கலாம். அதனால என்ன ஆச்சு, செவ்வாய் சனி பார்வை பெறக்கூடிய இடமே டேமேஜ், விபத்துன்னு தான் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இப்போ ராசியிலேயே வந்து விழுகும் பொழுது என்ன ஆச்சு, நிறைய பேருக்கு சின்ன சின்ன விபத்து, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளறையே 2 பேரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு. கணவன் மனைவி உறவு நன்றாக இருந்தாலும் யாராவது ஒரு நபர் வந்து, அது ரிலேஷன்ஸாக இருக்கலாம், பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை பேசிவிட்டு இவர்களுக்குள் நிறைய காயத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். அவங்க வந்துட்டு போனது ஒரு 1/2 hour 1 hour தான். ஆனால் இங்கே புகைந்து கொண்டிருக்கிறது ஒரு 48 நாளாக புகைந்து கொண்டிருக்கிறது. ராசியில் இருக்கிற செவ்வாய் வெளியில் போகிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுவும் இல்லாமல் சனி பார்வையை விட்டு செவ்வாய் வெளியில் போவதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ எல்லாரும் கேட்குறது என்ன, 2ஆம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு, அங்கே செவ்வாய் வந்தால் அதுவும் அவ்வாறு தானே சார், நாங்கள் கோபப்பட்டு தானே சார் பேசுவோம் அப்படின்னா, செவ்வாய்க்கு குரு பார்வை, இது குரு மங்கள யோகம். மங்களம்னாவே சுபம் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது மங்களமான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். இதயம் தவிர இவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய ஜாக்பாட்டுன்னு சொல்லணும்னா, ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு பெயர் பத்தர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப யோகமாக வருகிறது. திரும்பவும் இதே இடத்துல புதன் இவர்களுக்கு வருவதற்கு இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். அப்போ இந்த 1 மாதம் நீங்கள் என்னென்ன விஷயத்திலெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் முழுவதுமாக சாதித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த புதன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டே இவர்கள் அனைத்து விஷயத்தையும் நன்றாக சாதித்து கொள்ளலாம். எங்கெல்லாம் இவர்கள் ஆஃப் ஆகி இருந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் மிகவும் துடிப்பாக பரபரப்பாக புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன், தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி லாபத்தில்,
இப்போ இவர்களுக்கு கண்டிப்பாக அந்த லாபம் அப்படிங்கிறது வந்து தான் ஆக வேண்டும். பிறகு சுக்கிரன் அப்படிங்கிறவர் 12ஆம் வீட்டில் வந்து இவர்களுக்கு மறைந்தாலும் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக சொல்லப்படவில்லை. அயன சயன போஜன ஸ்தானத்தில் சுபக்கிரகம் சுக்கிரன் இருப்பது அனைத்து விஷயங்களையும் நன்றாக நாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படும். இதெல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களை மேலும் மேலும் தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறது. ஏன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆம் இடமாக வருவது மட்டுமல்லாமல் இந்த 6ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் பெற இருக்கிறது இந்த ராகு. அப்போ 2 விதங்களில் இந்த 2 கிரகமுமே நிதி கிரகங்கள் தான். 6ஆம் இடம்ங்கிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடம். இப்போ நம்ம வேலை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ இல்லை வேற ஒரு ஜாப் ஆஃபரோ இதெல்லாம் ஏற்படும். அதன் மூலம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் மிகவும் பரபரப்பாக செயல்படுத்துவார். அப்போ 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் சில நேரத்தில் இந்த 7ஆம் இடத்தை நாம் 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய ஜீவனத்துக்கு ஜீவன், அதாவது இதைத்தான் பவத் பாவா அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்போ 6, 7 2 விஷயங்களுமே நமக்கு அபிவிருத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டச்சனி வக்கரம் அப்படின்னா நம்ம இப்போ அந்த கண்டச்சனி இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமாக இருக்கிறது. தேடி பார்த்தா ஏதாவது 2 மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் குரு. அப்போ நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்குண்டான அந்த குருவை நாடி தெளிவு பெறுவது நமக்கு புத்திசாலித்தனம். அதையும் தவிர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவரை என்ன பண்ணுவாருன்னா நம்மை சில நேரத்தில் கொஞ்சம் உஷ்ணமாக பேச வைப்பார். சனி சூரியன் பார்வை தலையில் வந்து விழுகிறது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வழியில் போகிறது. எப்பொழுதுமே ஹெல்மெட்டோடு இருக்குது. சார் குளிக்கும்போது ஹெல்மெட்டை கழட்டிட்டுருமா இல்லை இருக்கட்டுமானா குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுட்டு குளிப்பது. அதாவது இதன் அர்த்தம் என்னன்னா தலையை நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்து கொள்வது. இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளணும். தேவைப்பட்டால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு மேலும் ஒரு கவச்சம் போல் நாமே நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் தூள் கலப்ப முடியும். இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.